முருகப்பெருமான் இருக்காருங்க, கவலைப்படாதீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுங்க. உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஸோ முருகப்பெருமான் உங்களை எப்பவுமே கைவிட மாட்டார். அதனால இரவில் தூங்க போகும்போதும் சரி, காலையில எழுந்த உடனேயும் சரி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லுங்க. நீங்க அற்புதமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. எந்த ஒரு குறையும் இல்லாம முருகப்பெருமான் உங்களை உங்க கூடயே இருப்பாரு. அதனால நீங்க கவலையப்படாதீங்க. ஹரி ஓம், அரோகரா. இப்ப நம்ம காணொலி உள்ள போவோம். மூட்டு வலிக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான காணொலி. கால் மூட்டு, கால் அதாவது பாதம், மூட்டு வாயு விடமாய் நின்று நடக்கும். நிவாரணம்: 1. பிரண்டை வேரை உலர்த்தி பொடித்து 3 கிராம் வீதம் கொடுத்து வர எலும்புகள் சீக்கிரம் கூடும். பிரண்டை வேறு. இதை வெந்நீரில் குழைத்து மேற்பற்றாக போடலாம். தவிர பிரண்டை வடகத்தை உணவு முறையிலும் இட்லி பொடி மாதிரியோ உணவு வகையில் சேர்த்து உட்கொள்ள எலும்புகள் உறுதி செய்வதுடன் சரியாமையும் நீங்கும். அதான் பிரண்டை. இந்த கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, காய்கறி எல்லாம் விற்கிற கடையாண்ட, கீரை விற்கிற கடையாண்ட சில பேர் இந்த பிரண்டை வச்சிருப்பாங்க. கிராமத்துல நிறைய கிடைக்கும். சிட்டில பாத்தீங்கன்னா, இங்க சென்னையில இருந்தீங்கன்னா மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, நம்ம ராகவேந்திரா கோயில் இருக்கு பாருங்க, அது எதிரில எல்லாம் பாத்தீங்கன்னா பிரண்டை கிடைக்கும். பிரண்டை யாருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னா கேளுங்க. அந்த பிரண்டைய உணவுல சேர்த்துக்கலாம். மேற்கூறியபடி நீங்க செய்தும் பார்க்கலாம். எலும்புக்கு அவ்வளவு நல்லது. அடுத்து 2வதாக வேலி பருத்தி சாறுடன் சுண்ணாம்பை குழைத்து கால் வீக்கத்தில் தடவி வர கால் வீக்கம் குணமாகும். தவிர கட்டாமணக்கு இலைகளை இரும்பு சட்டியில் போட்டு ஆமணக்கு எண்ணெயை ஊற்றி வதக்கி சூட்டுடன் வீக்க பகுதியில் வைத்து கட்டினால் வீக்கம் குறையும். ஆமணக்கு